மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், மத்திய அரசுக்கு எதிராக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். எத்தனை தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? சக்தி, இன்று சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் தொழிற்சங்கத்தினர் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சென்னை பொறுத்தவரை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் அருகே 13 தொழிற்சங்கத்தினர் கூட்டாக இன்று நடந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தோமுசா, சிஐடியு, ஏஐடியூசி, HMS, MLF, INTUC உள்ளிட்ட 13 தொழிற்சங்க கூட்டமைப்பினர் இன்று காலை 10:30 மணிக்கு அண்ணா சாலையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர். டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அதேபோன்று விவசாயிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் மத்திய அரசு தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய 4 சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கிறது என்றும் அதேபோன்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான புதிய கொள்கையை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை, குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள், தொழிலாளர் சார்ந்த கோரிக்கைகளும் இதில் முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சென்னையை பொறுத்தவரை அண்ணா சாலையில் தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இதையொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினர் கைது செய்தார்கள். சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அரங்கத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோரை வைத்திருக்கார்கள். அண்ணா சாலையில் நடைபெற்ற மறியல் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இன்று நடைபெற்ற இந்த போராட்டம் தொழிலாளருடைய கோரிக்கை ஒரு புறம் இருந்தாலும் டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைக்கும் தொழிற்சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். எனவே மத்திய அரசு உடனடியாக விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என்று இன்று போராட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக விவசாயிகளுடைய ஆதரவாக தொடர் போராட்ட இயக்கத்தை நடத்த இருப்பதாகவும் இன்று போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிற்சங்கத்தினர் தோமுசானுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமூகமான பேச்சுவார்த்தை விவசாயிகளிடம் நடத்தவில்லை என்றால் தமிழகத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் நிர்வாகிகள் தரப்பிலும் தெரிவித்திருக்காங்க. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.